Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme X3 ஸ்மார்ட் போனை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே Realme X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம Realme X3 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம Realme X3 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா X3 எழுதியிருக்காங்க, கீழே ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் Realme X3 எழுதியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைலைட்டான கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பின்னாடி இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தனே மஞ்சள் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு, கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Realme X3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துறோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது 30 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், 30 வோல்ட் அவுட்புட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது டைப் சி சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு அந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனு பின்னாடி இருக்க அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் தராங்க. இந்த வாட்டி ஃபோனோட ரைட் சைடில் தரல, ஃபோனோட லெஃப்ட் சைடில் இருக்குது வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் போடுற மாதிரி தராங்க. இங்கே டெடிக்கேட்டட் மைக்ரோ ஜிகார்ட் ஸ்லாட் தரல, OnePlus ஸ்டைலில் சிம் ட்ரை தந்திருக்காங்க. அது பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கில் இருக்குது. இங்கே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, டைப் சி போர்ட் தான் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இப்போ இந்த டிஸ்பிளேயை பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு IPS LCD டிஸ்பிளே தராங்க. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.57 இன்ச்சஸ்க்கான ஒரு சைஸ் தராங்க. பெரிய டிஸ்பிளே தான் கொஞ்சம். இது Full HD ரெசல்யூஷனில் தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சுவல் செல்ஃபி கேமரா தராங்க, டியூல் பஞ்சுவல் தராங்க, டியூல் செல்ஃபி கேமரா தராங்க, 16 மெகாபிக்சலுக்கான மெயின் செல்ஃபி கேமரா தராங்க f2.0 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா f2.2 அப்பச்சரில். இங்கே டியூல் செல்ஃபி கேமரா தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தான் தராங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேமு, எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு கார்னிங்குள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இல்லை, சாதாரண பிளாஸ்டிக் ஃப்ரேமு, கிளாஸ் பேக். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா f2.5 அப்பச்சரில். இதில் நீங்கள் 2x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா f2.3 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா f2.4 அப்பச்சரில். இங்கே குவாட் கேமரா செட்டப் தராங்க. அது பக்கத்தில் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. இதில் நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி தராங்க. இந்த சார்ஜ் பண்ணால் 30 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 30 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் தந்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% உங்களுக்கு 55 மினிட்ஸில் எரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI OS தராங்க. Realme அவங்களோட OS தராங்க, Realme UI OS. இது Android 10 மேலே ரன் ஆகுது. சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 855+ சிப்செட் தராங்க. இது 7 nm டெக்னாலஜி ரன் ஆகுது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 640 GPU தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 202 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 3.0 ஸ்டோரேஜ் டைப். இதில் Dolby Atom சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட பில்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு கார்னி கோலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தந்திருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.188 வோல்ட் பர் கேஜியும், பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.906 வோல்ட் பர் கேஜியும் தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
Realme X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்பாக்சிங் வீடியோ லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எத்தனை ஜிபி RAM, என்ன வேரியன்ட், எவ்வளோ ப்ரைஸ், அது எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் சென்சாரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். அது ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.